Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து என்னோட 10 மாத குழந்தைக்கு சப்பாத்தி இப்படி தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 8 மாதத்துலேருந்தே இந்த ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாங்க. இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு குட்டி சைஸ் பால் எடுத்துகிட்டு நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறமா நல்லா சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கிறேன். இது போல் சப்பாத்தி திரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மடித்து விட்டுட்டு நல்லா திரட்டினீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அதனால கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு திரும்பவும் திரட்டி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி திரட்டினதுக்கு அப்புறமா தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம திரட்டி வச்சுருந்தா சப்பாத்தி ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் லோ ஃப்ளேம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சுங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி ஹார்ட் ஆயிரும். மேலே கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு ஹோம்மேட் நெய்யாக கொடுக்கும்போது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வெயிட்டும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருந்தால் தாங்க குழந்தைங்களால சாப்பிட முடியும். ஹார்டாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் வெளியே எடுத்துட்றேன். வெளியே எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தியை இது போல் நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுடுதண்ணி ஆட் பண்ணால் தாங்க சீக்கிரமாக ஊறி வரும். அதனால சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறி இருக்குங்க. இந்த ஊறின சப்பாத்தியை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். குழந்தைங்க எந்த பதத்தில் சாப்பிடுவாங்களோ அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா பேஸ்ட்டாக வெண்ணெய் மாதிரி சாப்பிடுவாங்கன்னா ஒரு தடவை மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். என்னோடய பையன் கொஞ்சம் கொரப்பாக ரவை பதத்தில் தாங்க சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைக்கு இப்போ 10 மாதம் கம்ப்ளீட் ஆகி 11 மாதம் நடந்துட்டுருக்கு. அதனால் நான் கொஞ்சம் கொரப்பாகவே கொடுத்துக்கிறேன். சப்பாத்தியை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொதிக்க வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து சுட சுட ஆட் பண்ணுறது தாங்க ரொம்ப நல்லது. ஆறின பால் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். அடுத்ததாக நட்ஸ் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கூடவே இனிப்புக்காக கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் டேட் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா மட்டும் பசும்பால் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தண்ணியே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு எந்த பதத்தில் ஊட்டுவீங்களோ அந்த பதம் வர்ற வரைக்கும் சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பால் வந்து கொடுத்து பழக்கிருக்கிற குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக 8 மாதத்தில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய சேனலில் பலவிதமான பேபி ஃபுட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் தவறாமல் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போல மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோடையும் பேபி ஃபுட் ரெசிபியோடையும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.